தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய திருப்பலியானது மேலன்மறை நாட்டில் வசிக்கும் திருவாளர் சீமோன் திருமதி மேரி லூக்கா குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று பிறந்த நாள் காணும் ஆழ்வின் உடல் உள்ள நலனுக்காகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் பாட்டி தாத்தா அவருடைய உடல் உள்ள நலனுக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஜான் மிக்கேல் ராஜா திருமதி ராஜம்மாள் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் செய்கின்ற தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், மகன்கள் ரிஜி சாம்புவேல் ஜான் ரினால்டோ உடல் உள்ள நலனுக்காகவும் படிப்பு முன்னேற்றத்திற்காகவும் இறைவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளரவும் இதுவரை குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி வந்த இறைவனுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இந்த திருப்பலியில் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் வழியாக நமது தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கூறி நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மால் அன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 18 முதல் 20 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 18 முதல் 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பலத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறைக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுவர். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 7 1 2 8 8 9 10 11. பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன்.
ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிடுப்போர் எவரும் இரர். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரின் நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதி அருளும் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளை என் கேடயம். நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 7வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 40 முதல் 53 முடிய. யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம். அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்து மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து மெசியார் வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவளிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயர் ஒருவர் நிக்கதேம், அவரை முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நம்ம சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் எரேமியா தன்னுடைய வாழ்நாளிலே அதிகமான துன்பத்தை சந்தித்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இறைவாக்கினரை அழைக்கின்ற போது, நீ அஞ்சாதே என்று சொல்லிதான் அழைத்தார். நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அழைத்த கடவுள். ஆனால் எரேமியா இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கின்ற போதெல்லாம் துன்பத்தை பற்றி பேச வேண்டியிருந்தது, கண்டனத்தை பற்றி தெரிவிக்க வேண்டியிருந்தது. இதனால் மக்கள் இவரை விரும்பவில்லை, இவருடைய இறைவாக்கை விரும்பவில்லை. எனவேதான் இறைவாக்கினர் எரேமியா சொல்லுவார், ஆண்டவரே, நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும்
மதிமயங்கி போனேன் என்று சொல்வார். ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன் என்று சொல்வார். இறைவாக்கினருடைய துன்பங்கள் அதிகம்தான், வேதனைகள் அதிகம்தான். அவருடைய சொல்லனா துயரங்களை நாம் அவருடைய நூலிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆனாலும் கூட இந்த இறைவாக்கினர் துன்பத்தின் மத்தியில் இறைவனை விட்டு விலகி செல்லவில்லை, வேதனையின் மத்தியில் இறைவனை நிந்திக்கவில்லை, மாறாக ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார் என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். எனவேதான் இன்றைய திருப்பாடல் 7வது அதிகாரம் இறைவசனம் 1 வாசிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், என்னை ஒருபோதும் வெட்கமுற விடாதையும், என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதையும் என்று சொல்லி தாவீது அரசர் பாடுவதை பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பத்தின் மத்தியில் கடவுளை விட்டு விலகி செல்லாமல் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனத்திடனை, மன ஆற்றலை தருகின்ற அந்த இறைவனிடம் நாம் அடைக்கலம் புக வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் நிச்சயமாக நம்மை அதிசயங்களை காண செய்வார், அற்புதங்களை காண செய்வார். துன்பமில்லாமல் இன்பமில்லை. நம் ஆண்டவர் இயேசு இந்த பாரமான சிலுவை என்னும் துன்பத்தை சுமந்து சென்றார், உயிர்ப்பை அவர் நிறைவாக கண்டு கொண்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய துன்ப, துயரங்கள், வேதனைகள், சோதனை, கவலை, கண்ணீர், கஷ்டம் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே, நான் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றேன், நீர் இதை மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். எப்படி பரிசுத்தமான திருப்பலியிலே இந்த அப்பமும் ரசமும் இயேசுவினுடைய உடலாக இரத்தமாக மாற்றப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய அவலங்கள் மாற்றப்படும், வேதனைகள் குறைக்கப்படும், துன்பங்கள் நீக்கப்படும், சாத்தானின் கட்டுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படும். அந்த ஆண்டவரை நோக்கி திரும்புவோம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆமேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் அப்பத்தை பெற்ற நிலத்தின் விளையும் மனிதரப்பின் பயணமான அந்த அப்பத்தை கொடுக்கிறோம். எங்களுக்கு மாண்பளிக்கும் ஆன்மீக அப்பம் வாழ்த்து பெறுவதாக. ஆமென். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த மாலை திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே வானகனிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் ஒரு திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் இன்றைய நாளிலே கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் சீமோன், திருமதி மேரி லூக்கா, இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஆல்வின் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் திருவாளர் ஜான் மிக்கேல் ராஜா, ராஜம்மாள் இவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஆன்மாக்கள் அனைவரையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசில்லா குழந்தைகளையும், மறக்கப்பட்ட குருக்கள் கன்னியர்களையும் ஆண்டவரே நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் முகவந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை விரித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, தாயும் தந்தையுமான தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, வாரத்தின் இறுதி நாளில் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த வாரம் முழுவதும் உமது வல்லமையினால், அருளினால் எங்களை வழிநடத்தி வந்தீரே. உமது பேரன்புக்காக அப்பா நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, போகும்போதும் வரும்போதும் எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு மீண்டும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே,
இதோ எங்கள் வாழ்வை நாங்கள் உமது கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கின்றோம். சாவின் புலம்பல்களும் எங்களை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது. பாதாளத்தின் துயர்கள் எங்களை சுற்றி இறுக்குகின்றது. ஆண்டவரே, விடுதலையை நோக்கி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்கள் ஜெபங்களை உயர்த்துகின்றோம், உள்ளத்தை உயர்த்துகின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். நோய் நொடியிலிருந்து எங்களை குணமாக்கிறள்ளும். குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்தருளும், அமைதியை கொடுத்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பின் ஆற்றல் தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியாம் எம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரை நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லீரலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, என்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருட்கொடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாய் திகழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.